பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2024ஆம் ஆண்டின் இந்த கடைசி மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிறவங்க யாவருக்கும் ஏசப்பாவுடைய நாமத்தினால அன்பின் வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நம்மை கரம் பிடித்த தேவன் இந்த 12வது மாதம் வரைக்கும் நம்மை கரம் பிடித்து ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த தேவன் இந்த மாதத்தின் கடைசி நாட்கள் மாத்திரமல்ல, வருகிற நாட்களிலும் நம்மை அவர் வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் என்னன்னா, ஏசப்பா இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து போகும்போது கடைசியில் ஒரு வாக்குத்தத்தத்தை தம்முடைய சீசர்களுக்கு அவர் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நம்ம வாசிக்கிற நேரத்தில் அங்க அவர் சொல்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். சகல நாட்களிலும் நான் உன் கூட இருப்பேன் தாங்க கடைசியில் அவர் சொல்லிட்டு போன வார்த்தை. இந்த வார்த்தையை மனிதர்கள் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அநேக பேர் சொல்லியிருக்கலாம், உறவுகள் சொல்லியிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுகள் சொல்லியிருக்கலாம், நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆனால் அவங்க எல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினாங்களா, சொன்னதை செய்தாங்களா, இல்லை நாம கூட சொன்னதை செய்தோமா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் நம்ம என்ன செய்திருக்கிறோம், அந்த வாக்குத்தத்தத்திலேருந்து தவறி இருக்கிறோம், விலகி இருக்கிறோம். ஆனால் ஏசப்பா அப்படி கிடையாதுங்க. அவர் முதல்ல என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரோ அதே வாக்குத்தத்தை தான் கடைசியிலும் அவர் கொடுக்கிறார், கடைசி வரையிலும் அவர் கொடுக்கிறார். இந்த வேதாகமம் எப்படி எழுதப்பட்டதுன்னா, பரிசுத்த ஆவியானவரால் தான் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த வேதாகமத்தை எழுதினார்கள். ஆனால் பின்னால் நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, இவங்க என்ன வார்த்தையை சொல்லியிருக்காங்களோ அதே வார்த்தையை 50 வருஷம் கழிச்சு 500 வருஷம் கழிச்சு எழுதின தேவ மனிதனும் அதே வார்த்தையை தன்னுடைய புஸ்தகத்தில் கோடிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது யார் எழுதிருந்தா இது கரெக்டாக எழுதியிருக்க முடியும்னா, ஆவியானவர் ஒருவரால் தாங்க. அவங்ககிட்ட பேசினவர் 500 வருஷம் கழிச்சு இவங்ககிட்ட பேசியிருக்கிறார். இது தாங்க இந்த பரிசுத்த வேதாகமம். இப்போ நான் உங்களுக்கு இந்த புதிய ஏற்பாட்டை நான் உங்கள் முன்னால் வைக்கிறேங்க. இப்போ நீங்கள் பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் எடுத்துக்காங்க. தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையில ஒரு கேப் இருந்தது, ஒரு இடைவெளி இருந்தது. அவங்களுக்கு இடையில ஒரு மத்தியஸ்தர் தேவைப்பட்டார், அதான் ஆசாரியன். அந்த ஆசாரியன் மத்தியஸ்தராக இருந்து ஜனங்களுக்கும் தேவனுக்கு இடையில அவர் போக்குவரத்துமா என்ன செய்தார், காணப்பட்டார். ஆனா அந்த புதிய ஏற்பாடு எப்படின்னா, எந்த மீடியேட்டரும் இல்லாம அவரு நாமும் இணையும்படியாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டதுதான் இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள காரியங்கள். நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களையும் எடுத்துக்காங்க. அவங்க எதை முதல்ல தொடங்கினாங்களோ அதை கொஞ்சம் தான் முடிச்சிருப்பாங்க. நீங்க மத்தேயு எடுத்துக்காங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்துல அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். 1ஆம் அதிகாரத்துல அவர் நம்மோடு இருக்கிறார் என்று நாமத்தை வெளிப்படுத்தினவர் கடைசியில் அவர் சொல்லிட்டு போறார், நான் உன்னோடு இருப்பேன் சதா காலங்களிலும் சொல்லிட்டு போறார். நீங்க மார்க் புஸ்தகத்துக்கு வாங்க. மார்க் எடுத்த உடனே இயேசு அப்படி அற்புதம் செய்தார், இப்படி அற்புதம் செய்தார். அவர் அந்த 1ஆம் அதிகாரத்திலே இயேசு செய்த அநேக அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மார்க் சுவிசேஷன் கடைசியில் நீங்க பாருங்க, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களா ஆவன, நான் அற்புதத்தை செய்தேன் நீயும் அற்புதத்தை செய்வாயின்னு மார்க் சுவிசேஷம் முடிக்கப்படுது. லூக்கா எடுத்துக்காங்க, ஒரே வாழ்த்துதல் இருக்கும். மரியாள் எலிசபெத்தை வாழ்த்துறது, தூதன் மரியாளை வாழ்த்துதல் நிறைந்ததா லூக்கா 1ஆம் அதிகாரம் இருக்கும். லூக்கா கடைசி அதிகாரத்துக்குள்ள நீங்க கடைசி வசனத்துக்குள்ள போகும்போது சொல்லுது, அவர்கள் துதித்து கொண்டே என்ன செய்தார்கள், போனாங்க. வாழ்த்துதல் பெற்ற பிள்ளைங்கள்லாம் துதியோடு கூட தான் அது முடிக்கிறார் பாருங்க. யோவானை எடுத்துக்காங்க, அவர் 1ஆம் அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது 1ஆம் வசனத்துல சொல்றாரு. கடைசியில் என்ன சொல்றாரு, யோவான் புஸ்தகத்தை முடிக்கும் போது சொன்னாங்க, இன்னும் அவரை குறித்து அந்த வார்த்தை குறித்து எழுதிக்கிட்டே இருக்க புஸ்தகங்கள் பத்தாது.
அநேக புஸ்தகங்கள் தேவைப்படும். இன்னும் அவரை எழுதிக்கிட்டே போகலாம்ட்டு அந்த வார்த்தையை சொல்றாங்க. இதெல்லாம் எதற்கு அடையாளம்னா, ஆவியானவர் எல்லா தெய்வ பிள்ளைகளை கொண்டு எழுதினபடினால்தான் படிப்பறிவில்லாத அவர்கள் கூட அவ்வளவு அழகாக இந்த புஸ்தகங்களை எழுதி முடித்திருக்கிறார்கள். இப்போ நான் மத்திய கடைசி அதிகாரத்துக்குள்ளே வருவோம். 1ல் சொன்னார், நான் தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு நேம கொடுத்தவர், பெயரை கொடுத்தவர். கடைசியில் முடிக்கும் போது சொல்கிறார், முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதாக. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் ஒன்று யோவான் சுவிசேஷத்துல 17ஆம் அதிகாரத்துல இயேசு ஜெபித்த ஜெபம் இருக்குதுங்க. அந்த ஜெபத்தை நீங்க பார்க்கும்போது அங்கே இயேசப்பா சொல்றாரு, பிதாவை பார்த்து, நான் எங்கே இருக்கிறேனோ என் பிள்ளைகளும் அங்கே என் கூட என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். இதுக்கு என்ன அடையாளம்? நம்மளை பாதியிலே விட்டுட்டு போகிற தேவன் அல்ல, நம்மளை முடிவு பரிந்த நடத்துகிற தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்பி இருக்கிற அந்த இயேசு. அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டாருங்க. ஆனா சூழ்நிலைகளும் நெருக்கங்களும் பாடுகளும் அவர் நம்மளை கைவிட்டுட்டாருன்னு தோணும், சொல்ல வைக்கும். ஆனா முடிவை நீங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய காரியத்தின் முடிவை பார்க்கும்போது, ஐயோ நான் எங்க அப்பாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே, என் தேவனை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே, அவர் என்னை இவ்வளவு நேசிக்கிறாரா என்று நம்மளை சொல்ல வைக்குங்க. அப்படி அற்புதத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அப்படி நம்முடைய காரியத்துல மிராக்கிள் அவர் செய்வார். அப்படி நம்மளை ஆண்டவரை என்ன செய்வார், கரம் பிடித்து நடத்துவார். எப்படி? அவர் நம்ம கூட இருக்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளும்படியாக. நீங்க பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு தெய்வ மனிதர்களை பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் பார்க்கும்போது அநேக இடங்கள்ல அவர் கைவிட்டுட்டாரோ அப்படிப்பட்டதான நெருக்கங்களும் பாடுகளும் எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்தது. ஆபிரகாம் ஆனாலும், ஈசாக் ஆனாலும், யாக்கோப் ஆனாலும், யோசேப் ஆனாலும், எலியா ஆனாலும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரங்களை பார்க்கும்போது நெருக்கங்கள் வரும்போது அழைத்த தேவன் மறந்துட்டாரோ கைவிட்டுட்டாரோ அப்படி யோசிக்கிற அளவுக்கு அவங்களை அநேக பாடுகள் சூழ்ந்து கொண்டது உண்டு. ஆனா நீங்க முடிவை பார்த்தீங்கன்னா, நான் முடிவு பெரிய இந்த சகல நாட்களில் உங்களோடு இருக்கிறேன்னு புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் நமக்கு அவர் வாக்கு தரலைங்க. எந்தெந்த பிள்ளைகளை அவர் அழைத்தாரோ, எந்தெந்த பிள்ளைகளை அவர் தெரிந்து கொண்டாரோ, எல்லாருக்கும் கடைசியில அவர் நல்லவர் என்பதை ருசிக்கும்படியாக தான் தேவன் அற்புதங்களை செய்தார். அவங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்தார். அவங்க வாழ்க்கையில் அவர் கூட இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நடப்பித்தார். அந்த தேவன் தான் இந்த 12வது மாதத்துல உங்களுக்கு எனக்கு அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தாருகிறார். அந்த வாக்குத்தத்தத்தை என்னன்னா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்பது தாங்க வாக்குத்தத்தம். 11 மாதம் வரை கூட இருந்தார்லாம். இந்த 12வது மாதத்தில் அவர் கூட இருப்பார். 11வது மாதத்தில் நீங்க பெற்ற வாக்குத்தத்தம் நிறைவேறலையா, கவலைப்படாதீங்க. இந்த 12வது மாதத்தின் கடைசியில கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஒரு ஊழியக்காரர் ஒரு சாட்சி சொன்னார். அது எப்படின்னா, அவருக்கு ஒரு வார்த்தை வந்ததா. என்ன வார்த்தைன்னா, டிசம்பர் 31ஆம் தேதி உனக்கு நான் அந்த 31ஆம் தேதிக்குள்ள உனக்கு நான் ஒரு ட்ரெஸ் தருவேன், புது ட்ரெஸ் தருவேன் என்பதாக. அந்த தெய்வ மனிதர் சின்ன வயதில் ஹாஸ்டலில் நின்று படிச்சிருக்காருங்க. லீவுக்கு போகல, ஹாஸ்டல்லே இருந்திருக்கிறார். 31ஆம் தேதி வந்தது. 31ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு எந்த புது ட்ரெஸ்ஸும் நினைச்சல கிடைக்கல. சாயங்காலம் 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு. அவருக்கு அழுகே வந்துட்டு, ஆண்டவர் சொன்னது போய் அவர் இனி 7 மணி ஆச்சு. எல்லாரும் 10 மணிக்கு அவங்கவுங்க சர்ச்சுக்கு போகிறதுக்கு அவங்கவுங்க சர்ச்சுக்கு போக ரெடியாக இருப்பாங்க. யார் என்ன ஹாஸ்டல் தேடி வந்து எனக்கு புது ட்ரெஸ்ஸு தரப்போகிறாங்க அப்படின்னு அவர் கண்கள் கலங்கி நின்றுருக்கார். இன்னொரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் ஒரு 8 மணி போல் அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஜெபத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. புதிய வருஷத்துக்குள்ள ஆராதனைக்காக அவர் ஜெபத்தில் உட்காரும்போது ஆமையான பேசினாரா,
நீ ஜெபத்தில் உட்கார்ந்தது போதும், எழுந்து இத்தனை நம்பர் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு இந்த ஹாஸ்டலில் இப்படி ஒரு பேர் உள்ள பையனுக்கு கொண்டு கொடு அப்படின்னாராம். அவர் 2 ஜோடி ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிட்டு அவசரமாக வந்து அந்த ஹாஸ்டலில் தேடி வந்து அந்த பையன் கையில் நினச்சினார். அந்த ஊழியக்காரர் சிறு வயதில் இருக்கும்போது அவர் கையில் கொடுத்தார். அப்போதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரலாம், என் தேவன் போய் சொல்ல மாட்டார். அவர் முடிவு பரிந்த நடத்துவேன் அவர் நடத்துவார், தருவேன் என்றால் அவர் தருவார், செய்வேன் என்றால் அவர் செய்வார். ஏனென்றால் அந்த தேவனுக்கு ஒரு பெயர் உண்டுங்க, பொய்யுரையாத தேவன். அதனால தான் அவர் சொன்னார், நரைமைது மட்டும் நான் உன்னை தாங்குவேன் அப்படின்னாருங்க. நான் பாதியில் உன்னை விட்டுட்டு போகிற தேவன். நரைமயிராகி நீ தள்ளாடுகிற போதும் நான் என்னுடைய கரம் உன்னை வந்து என்ன செய்யும், தாங்கும்னு வாக்கு கொடுத்தவன். இந்த மாதத்தில் உங்களுக்கு எனக்கு அவர் சொல்லுகிறார், சகல நாட்களில் நான் உங்களோடு இருப்பேன். பழைய ஏற்பாடு முழுதும் நமக்குள் வாசம் பண்ண முடியாம ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணின தேவன். இந்த டிசம்பர் மாதத்தில் அவருடைய பிறப்பை அதிகமாக நம்ம தியானிக்க போகிறோம். அவர் சொல்லுகிறார், நான் இம்மானுவேல்னு மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நான் வெளிப்பட்டேன். அந்த இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அதை நான் மீண்டும் கடைசியில் போகும்போதும் சொல்லிட்டு போனேன், முடிவு வரைந்த உங்களோடு இருப்பேன்னு சொல்லிட்டு போனேன். தேவ பிள்ளையே, அதே தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து அவருடைய வார்த்தை வழியா சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், முடிவு வரைந்த இருப்பேன், கஷ்டம் வந்தாலும் இருப்பேன், வியாதி நேரத்தில் இருப்பேன், பண கஷ்ட நேரத்தில் இருப்பேன், நீ தள்ளாடும் போது இருப்பேன், எல்லாராலும் ஒதுக்கப்படும் போது நான் உன் கூட இருப்பேன் என்று உங்களுக்கு எனக்கு அவர் வாக்கு தருகிறார். எனவே இந்த மாதம் அதிகமாக அவர் நம்ம கூட இருக்கிறத, அவர் நம்ம கூட இருந்து நடத்துகிறத, நம்மளை கைவிடாததை நம்ம ருசிக்க போகிறோம். அந்த தேவன் உங்களை ருசிக்க வைப்பார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.